இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி 2 முறை கழுவி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்ருக்குறேங்க. நம்ம தாளிக்கிற வரைக்கும் ஊறினா போதும். இந்த அரிசி ஒரு குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுமே 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு பாருங்கள், கொஞ்சம் வறந்தால் போதும். அது கூடவே பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வறந்த பிறகு கருவேப்பிலை, அது கூடவே வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இந்த தக்காளி கூடவே தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். தக்காளி 75% வெந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை இந்த தக்காளி கூட நல்லா கலந்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும் ரைஸு. இப்போது 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்குறேன். நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி ஊற்றுறேங்க. நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் விடலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாதம் தயாராகிடுச்சு. நம்ம விசில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து இருக்குது. இந்த சாதத்துக்கு பட்டை லவங்கம் அதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் இதில் கடலைப்பருப்பு போட்டுருக்குறது இல்லைங்களா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். சுட சுட தக்காளி சாதம் தயாராகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இது தக்காளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.